இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் என்னென்னா கத்திரிக்காய் தொக்கு வரங்க கத்திரிக்காய். ஸோ இதில் வந்து என்னென்ன போட்டிருக்காருன்னா கறி போட்டிருக்காரு, உப்பு போட்டிருக்காரு. ஸோ அப்புறம் வந்து வரமிளகா ட்ரை சில்லி போட்டிருக்கோம், கருவேப்பிலை பாருங்கள் காஞ்சிருச்சு. ஸோ அதுதான் போட்டிருக்கோம். வேறு என்ன போட்டிருக்கீங்க இதில்? மசாலா கறி மசாலா வேறு ட்ரை சில்லி போட்டிருக்கோம், மல்லிப்பொடி வெந்தயம் கடுகு. சரி, எல்லாம் எவ்வளோ ஒரு 5 கிராமு 10 ஒரு அரை காசு. ரொம்ப சூப்பரான அன்றைக்கி ரொம்ப இப்போ. ஸோ இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்க மாஸ்டர் கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காம்போட போடுறீங்களா? அதுதான் நல்லாயிருக்குமோ. ஸோ காம்போட போடுறோன்னா பாருங்கள், இந்த காம்பு அப்படி இருக்குது. இது வரைக்கும் தண்ணியில் போடுறாங்கன்னா கருப்பாயிரும். நீங்கள் சும்மா அப்படியே தண்ணி இல்லாமல் நீங்கள் வெளியில் வச்சு கட் பண்ணி போட்டிங்கன்னா தண்ணி இல்லாமல் கருப்பாயிரும், அப்புறம் கலர் மாறிடும். இது உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரே சேம் கேட்டகரி. அதனால் தண்ணியில் போடுறோம். ஒவ்வொரு டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் 500 ரீச் ஆகிட்டேன். என்னோடய 500 வரணும், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மாஸ்டர் நிற்கிறாரு, சலாம் சொல்லுங்கள் மாஸ்டர். இவர் தான் தென்காசிக்காரர். இலை 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 அது மாதிரி பேசுவாங்க. மாஸ்டர் போய்ட்டு ஊரில் போய்ட்டு இது வைக்கலான்ட்டு இருக்காரு, ஹோட்டலு. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ப்ரே பண்ணுங்கள் நல்லபடியாக வைக்கணும்னு சொல்லி. ஸோ சவுதியிலேருந்து முடிச்சுட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்காரு அவர். ஏன் மாஸ்டர்? ஸோ ஹோட்டல் வைக்கலான் இருக்காரு. செம்மையாக பண்ணுவார். ஹோட்டல்லாம் வச்சா செம்மையாக போகும். ட்ரை பண்ணுங்கள். அவர் அட்ரஸ் போடுவாருன்னா யூடியூப்பில் போடுறேன் ஓப்பன் பண்ணும்போது இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்றைக்கி அவர் தான் தொக்கு கத்திரிக்காய் தொக்கு வைக்கிறாரு. ஸோ மசாலா இங்கே அடித்தாச்சு பாருங்கள். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் சொல்லிட்டேன், டிஸ்பிளேலேயும் போட்டுருவேன். ஸோ வாட்டர் சூப்பராக சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணுறாரு. மனமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நோன்பு வச்சுருக்கோம், ஃபாஸ்டிங். ஸோ அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும். ஸோ அந்த வாசம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். சமையல் பண்ணும்போது வாசம் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பாருங்கள், மசாலா போட்டு செம்மையாகிடுச்சு. ஸோ இது ஊற வைப்பீங்களா மாஸ்டர்? எப்படி எவ்வளோ நேரம்? ஸோ ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் தான் செய்வார். ஸோ பாருங்கள், நல்லா அது மாதிரி மசாலா போட்டு நல்லா பெனஞ்சு நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிச்சுன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இப்போ நல்லெண்ணெய் ஊற்றுறாரு. இது வந்து ஒரு 5 ml ஊற்றிங்க, ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். ஏன்னா நாங்கள் பண்ணும்போதும் ஆயில் ஊற்றுவீங்களா? ஸோ நாங்கள் பண்ணும்போதும் ஆயில் ஊற்றுவோம். ஸோ இப்போ கத்திரிக்காய் வாடாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆயில் ஊற்றுறாரு. எண்ணெய் நல்லெண்ணெய் போட்டுக்காரு. நல்லெண்ணெய் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும். ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். அவ்வளோதான். இது வந்து இப்போ 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்கிற வேலை தான். இதில் என்னெல்லாம் போட்டேன்னு கேட்கல. மசாலாவில் என்னென்ன போட்டிங்க மாஸ்டர் சொல்லுங்கள்? சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு. எவ்வளோ சின்ன வெங்காயம்? ஒரு 1/4 கிலோ இருக்குங்களா? 100 கிராம் இருக்கும். ஓகே. அப்புறம் இஞ்சி ஒரு கை நீளம் இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு. 6 பல்லு பூண்டு. ஓகே. காஞ்ச மிளகா ஒரு 10 கிராம். மல்லிப்பொடி லைட்டாக 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன். அது ஒரு 1 கிராம் போட்டுங்க நண்பா. வெந்தயம் 1/4 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன். வெந்தயம் 1 கிராம் போட்டுங்க, கடுகு 1 கிராம் போட்டுங்க. இதுதான். வேறு கறி மசாலா போட்டிருக்காரு. அது ஒரு 5 கிராம். 2 ஸ்பூன் 5 கிராம் போட்டுங்க கறி மசாலா போட்டு. மல்லித்தூள் சொல்லிட்டாரு, மல்லித்தூள் போட்டுங்க. மல்லித்தூள் 5 கிராமா இதுவும் போட்டுங்க. ஓகே. மோரோடுங்க லைட்டாக ஊற்றுங்க. வேறு ஒன்று பிரச்சனை. நல்லா இருக்கு பாருங்கள். நோம்பு பார்க்காதீங்க, நோம்பு வச்சுட்டு. ஸோ பாருங்கள், இப்போ தயிர் ஊற்றுறாங்க. தயிர் எதுக்கு ஊற்றுறீங்க மாஸ்டர்? இது 2 நாளாக 3 நாளாக கெட்டு போகாதுக்கு இந்த தயிர் ஊற்றுறோம். ஸோ அதனால் தயிர் ஊற்றினா கெட்டு போகாதான்.
கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். நல்லா ஒரு திக்னஸும் வருமா, பார்க்க சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக வருமா. ஸோ உப்பும் போட்டாச்சு இதுலேயே, அந்த மசாலாவிலே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அரைக்கும் போது மிக்சிலேயே. அதான் வந்து எண்ணெய் ஊற்றி சுட வச்சிடணும். அதுதான் நண்பா. சரி, இதுதான் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த மாதிரி டேஸ்ட் பாருங்கள். நீங்கள் எல்லாமே எப்படி பண்ணியிருப்பீங்க, நார்மலாக சட்டி ஏற்றிட்டு ஆயில் போட்டுட்டு இது மாதிரி பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெரி சிம்பிள், உங்களுக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ நண்பா பாருங்கள், இதுதான் கத்திரிக்காய் தொக்கு செமையாச்சு, கிரேவி மாதிரி வச்சாச்சு. ஓகே நண்பா, இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, நான் தொழுகி போயிட்டேன், அவர் வந்து ஏற்றிட்டாரு. ஸோ மாஸ்டர்கிட்ட கேட்டேன் ஏன் ஏற்றினீங்கன்னு. ஸோ ஒன்றும் இல்லை, அதே மசாலா தான், ஆயில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு மாஸ்டர் ஆயில் மட்டும் போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை கடுகு போட்டிங்களா இல்லையா? கடுகுலாம் எதுவுமே போட்டு அரைச்சாச்சு. கடுகு ஏற்கனவே மசாலா போட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து பேனை ஏற்றிட்டாரு, பேனை ஏற்றி 1.5 மணி நேரம் சோக் பண்ண வச்சோம், ரெஸ்ட்டு கொடுத்தோம். மசாலா அது பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு. இது வந்து எப்படின்னா ஃப்ரை பண்ண ஏற்றியாச்சு குக்கரில் போட்டு எண்ணெய் ஊற்றினாரு. நல்லெண்ணெயா எத்தனை நல்லெண்ணெய், எத்தனை கிராம், எத்தனை எம்எல் தெரியுங்களா? 2-3 ஸ்பூன். ஒரு 10 எம்எல் போட்டார். ஏன்னா ஏற்கனவே இதில் ஆயில் ஆட் பண்ணிட்டாரு நல்லெண்ணெய். ஸோ இப்போ பின்னையும் நல்லெண்ணெய் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதை வந்து ஏற்றிட்டார். வேறு ஒன்றும் இல்லை, 3 விசில் விட்டார், குக் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து செம்மையாக இருக்குது. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் நண்பா. ஸோ அதே மாதிரி